Hi students, this is Er.Sikander, faculty member at MCC. Hope you guys are preparing well. So இது வரைக்கும் மேட்ரிக்ஸ் சீரிஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் நம்ம பேசிக்ஸ் என்ன படிச்சிருவோம், அதே மாதிரி வாட் இஸ் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சால்விங் படித்தோம். ஸோ ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர் இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். Now we are going to see about that is CH theorem, that is Cayley-Hamilton theorem, very famous theorem, Cayley-Hamilton theorem. சரிங்களா, இந்த தியரம் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் டான்செட்டில் கொஸ்டின் ரைஸ் பண்ணிடுறாங்க. மேபி நம்ம வந்து இந்த டிஎன்இபியில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா போன டைம் நமக்கு என்னென்னா ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டரில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சிங்குலர் மேட்ரிக்ஸ் கான்செப்டில் தட் இஸ் சிங்குலர், தட் இஸ் நான் ஹோமோஜீனியஸ் பார்த்தோம்ல. ஸோ அதில் ஹோமோஜீனியஸ் கேட்டகரியில் நமக்கு வந்து என்ன கொஸ்டின் 2 கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ 3 கொஸ்டின் அந்த டாப்பிக்லேயே கவர் ஆகிட்டு. ஸோ இந்த டைம் என்ன அப்படின்னா Cayley-Hamilton அது மாதிரி எக்ஸஸாக உள்ள அதை தவிர்த்து மற்ற உள்ளதையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ சிஹெச் தியரம் Cayley-Hamilton தியரம். Cayley-Hamilton தியரம்னா என்னென்னா ஒன்றும் கிடையாது, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் A is equal to some matrix that I am taking ABCD, right? This is 2 cross 2. ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் we need to find out the characteristic equation. அப்போ characteristic equation நமக்கு என்ன தெரியும், that is the first step, that is lambda square minus trace of matrix, that is A plus T here, trace of matrix into lambda plus determinant of that matrix is equal to 0. This is the characteristic equation of 2 cross 2, right? ஸோ நம்ம என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷன் அப்படி என்னென்னா we need to replace lambda with A. lambdaவை வந்து நம்ம ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது என்ன வரும், that is A square minus A plus D into A plus determinant of that matrix is equal to 0, right? ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ A ஸ்கொயர் எனக்கு ஓகே, தட் இஸ் அப்புறம் A ப்ளஸ் T ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் கிடைக்கும். சப்போஸ் லெட் ஐம் டேக்கிங் எக்ஸாம்பிள் இஸ் வாட், தட் இஸ் 5, நம்பர் 5 into A ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும், தட் இஸ் லெட் ஐம் டேக்கிங் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த கிடைக்கக்கூடிய அவுட்புட்டில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஃபைனலாக பண்ணக்கூடிய அந்த சிஹெச் தியரம் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எங்கெங்கே லேம்டா இருக்கோ அங்கங்கே ஏ சப்ஜெக்ட் பண்ணணும். வேற ஏதாவது கான்ஸ்டன்ட் ஒன்லி இஸ் அவைலபிள் அங்கே ஒரு ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா தட் இஸ் A ஸ்கொயர் மைனஸ் 5A plus 3 into I is equal to 0. This is the CH theorem, Cayley-Hamilton theorem. Characteristic equation நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து லேம்டாவை ஏன்னு ரிப்ளேஸ் பண்ணணும். வித் கான்ஸ்டன்ட் எங்கே இருக்கோ அங்கே நம்ம என்ன பண்ணோம்னா ஐயை மல்டிப்ளை பண்ணிடணும். திஸ் இஸ் த கான்செப்ட். அப்போ நான் இது பண்ணிட்டேன். இதில் கொஸ்டின் எப்படி ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 2A ஸ்கொயர், சரிங்களா, ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2A ஸ்கொயர் மைனஸ் 10A plus 6I is equal to what? This is a question. ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு என்னன்னா ஃபைண்ட் அவுட் திஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பை யூசிங் ஆஃப் Cayley-Hamilton தியரம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து என்னென்னா லேம்டாவை ஏன் ரிப்ளேஸ் பண்ணணும், எங்கே கான்ஸ்டன்ட் மட்டும் தனியாக இருக்கோ ஸோ அந்த கான்ஸ்டன்டோட ஒரு ஐயை மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் Cayley-Hamilton தியரம். அதுபடி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை வந்து அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷனில் வந்து இம்போஸ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் Cayley-Hamilton தியரம். ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம இப்படி ஒரு சிஹெச் தியரம் படி ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். வித் ரிப்ளேசிங் ஆஃப் lambda is equal to A ஸ்கொயர் மைனஸ் 5A plus 3I is equal to 0. நம்ம கொஸ்டின் என்ன ரைஸ் பண்ணிடுறோம், தட் இஸ் 2A ஸ்கொயர் மைனஸ் 10A plus 6I. ஸோ இப்போ இது 2 நான் காமனாக வெளியே எடுத்தால் எனக்கு என்ன வரும், தட் இஸ் 2 காமனாக எடுத்தால் A ஸ்கொயர் மைனஸ் 5A plus 3I that is equal to what, நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ, ரைட்? இது இஸ் ஈக்குவல் டு இது, அப்படி தானே? ஸோ அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், நான் 2 இன்டு இந்த வேல்யூ நான் எனக்கு என்னன்னு தெரியும், ஆஸ் பர் Cayley-Hamilton தியரம் நமக்கு என்னது இஸ் 0. ஸோ த ஆன்சர் வில் பி 0, ரைட்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணோம். ஸோ நம்ம என்ன அப்படின்னு சொன்னால் இதில் கான்செப்ட் ஒன்றே ஒன்று தான், மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம என்ன கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா எடுத்து எழுதணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் நம்ம வந்து ஃபைனல் அவுட்புட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணணும்னா லேம்டாவை ஏ ஆகும், அதே மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் மொத்தம் இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் டேர்மோட ஒரு ஐயும் மல்டிப்ளை பண்ணி தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம கொண்டு வரோம். இந்த ஈக்குவேஷன் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால்
இந்த கண்டிஷனை அங்கே மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் வந்து மல்டிபிளாக இருக்கும், அப்படி இல்லை அடிஷனாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கான்செப்ட் அங்கே யூஸ் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? திஸ் இஸ் கேலே ஹாமில்டன் தியரம். இப்போ இதில் ஒரே ஒரு நோட் பாயிண்ட் மட்டும் நமக்கு தெரியணும். சப்போஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். I square is equal to what? That is I into I, right? So I இங்கிறது identity matrix, that is 1 0 0 1. ஸோ அதே மாதிரி 1 0 0 1. ஒரு ஐயை எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் தட் ஆன்சர் வில் பி ஐ. சரிங்களா? அந்த கான்செப்ட் தெரியும். அப்போ 1 into 1 that is 1, அப்புறம் 0 into 0 0, ஸோ 1. ஸோ அதே மாதிரி இதை இங்கே மல்டிப்ளை பண்ணாலும் 1 into 0 0, 0 into 1 0. ஸோ அப்போ அந்த வேல்யூ 0 ஆயிரும். அப்புறம் இந்த ரோவையும் இந்த காலமே மல்டிப்ளை பண்ணால் 0 into 1 0, 1 into 0 0 0. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 0 into 0 0 plus 1 into 1 1. ஸோ அப்போ ஒரு ஐ ஸ்கொயர் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது? த அவுட்புட் இஸ் ஐ. ஸோ அதே மாதிரி எனக்கு ஐ கியூப் அப்படின்னாலும் எனக்கு என்ன தான் கிடைக்கும்? தட் இஸ் ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐன்னு சொல்லிக்கலாம், ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐன்னு சொல்லிக்கலாம். அப்போ ஐ ஸ்கொயரோட வேலையை என்ன அவுட்புட் நம்ம படித்தோம்? தட் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆஸ் பர் ஹியர். ஸோ அப்போ ஐ இன்ட்டு ஐ, இதுவும் என்னது? ஐ ஸ்கொயர் வருது. அப்போ ஐ ஸ்கொயர்னா என்ன வந்துடும்? ஐ வந்துடும். அப்போ இதுலேருந்து ஒரு அவுட்புட் என்ன அப்படின்னு சொன்னால், ஐயை எத்தனை டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஐ கிடைக்கும். ரைட்? ஐயை எத்தனை டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு என்ன தான் கிடைக்கும்? ஐ கிடைக்கும். இதை கொஞ்சம் தெளிவாக வச்சுங்க. அதாவது ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர். அப்போ ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ. இதே மாதிரி ஐ கியூப், ஐ பவர் 7, ஐ பவர் 8, ஐயை எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் தட் இஸ் ஈக்குவல் டு ஐ. திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் நோட் பாயிண்ட். ஸோ இது உங்கள் மைண்டில் தெளிவாக இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் ஹாலில் வச்சு இது கன்ஃபியூஸ் ஆகிங்க. சரிங்களா? ஸோ இதுதான் கேலே ஹாமில்டன் தியரம். கேலே ஹாமில்டன் தியரம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஃபைனல் அவுட்புட்டில் நம்ம வித் ரிப்ளேசிங் ஆஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் வேர் எவர் த கான்ஸ்டன்ட் ஒன்லி அவைலபிள், அந்த டேமோடய நம்ம ஐயை மல்டிப்ளை பண்ணி எடுத்துருப்போம். ஸோ இந்த கிடைக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை அவங்க ரைஸ் பண்ணக்கூடிய கொஸ்டினில் வந்து இம்போஸ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் CH theorem, right? Now we are going to solve some questions. சரிங்களா? ஸோ கேலே ஹாமில்டன் தியரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினை பாருங்கள். மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 1 2 2 minus 1, தென் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் a power 8, ரைட்? யூசிங் கேலே ஹாமில்டன் தியரம். சப்போஸ் யூசிங் கேலே ஹாமில்டன் தியரம் சொல்லலைனாலும் கேலே ஹாமில்டன் தியரம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒய்? பிகாஸ் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் என்னென்னா, a power 8 நீங்கள் கண்டுபிடிச்சேன்னு a power 8 அப்படின்னா என்ன பண்ணும்? a into a, தட் இஸ் a ஸ்கொயர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? a ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர். அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் என்னது? a power 4 இன்ட்டு a power 4, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் தட் இஸ் a power 8 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன கொஞ்சம் லென்தி ப்ரொசீஜர். ஆனால் கேலே ஹாமில்டன் தியரத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி? ஆஸ் பர் லாம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, நம்ம என்ன பண்ணோம்? வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டா. ஏன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனா லாம்டா ஸ்கொயருங்கிற இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒய்? பிகாஸ் திஸ் இஸ் 2 cross 2, ரைட்? கேலே ஹாமில்டன் தியரத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 cross 2 தான் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இல்லைனா கொஞ்சம் லென்தி ப்ரொசீஜராக போகுங்கிறனால தட் இஸ் கன்வென்ஷனல் ப்ரொசீஜர். அதை அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாமில் கேட்க முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு வாட்? தட் இஸ் ஈக்குவல் டு 1 2 2 minus 1. கேலே ஹாமில்டன் தியரத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர் minus trace of matrix into lambda. What is trace of matrix? That is sum of the diagonal elements. So 1 minus 1, that is equal to 0. So 0 into lambda plus determinant of that matrix. What is determinant of 2 cross 2? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், மைனஸ் ஆஃப் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை. ஸோ 1 into minus 1, that is minus 1, then minus of 2 2s are 4. So minus 1 minus 4, that is equal to minus 5. So minus 5 is equal to 0. So the answer is lambda square minus 5 is equal to 0. This is my final characteristic equation. So இதில் நான் என்ன பண்ணுறேன்? கேலே ஹாமில்டன் தியரத்துக்கு என்ன ரூல் நான் அப்ளை பண்ணணும்? that is lambda is replacing by a. So இந்த ஈக்குவேஷன் என்ன வரும்? that is a square minus 5 into the constant will be there, means it will come as a constant into I. So 5 into I, that is equal to 0, right? So this is our Cayley Hamilton theorem equation. So a square minus 5a is equal to 0. They are asking a power 8, right? So அப்போ எனக்கு என்ன இருக்குன்னா, a square is equal to, that is a square is equal to 5a, நான் அந்த சைடு கொண்டு வந்தேன்னா a square is equal to 5 times I. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், they are rising for a power 8. ஸோ a power 8ன்னு சொல்ல என்ன பண்ணும், இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், a square into a square பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், that is a power 4, right? ஸோ பவர் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண சொல்ல பவரில் உள்ளது ஆட் ஆகும். ஸோ a square into a square that is a power 4. ஸோ a power 4 is equal to what, that is a square into a square. A square is equal to 5i. So 5i into 5i, that is what, 25i square, right? 25i square. தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால்
a power 4 2 time multiply பண்றேன், that is a power 4 cross a power 4. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிரும், that is a power 8 கிடைச்சிரும், right? a power 8 is equal to என்ன பண்றேன், a power 4 multiply பண்ணா 25i square into 25i square. So 25 is that is 625, we know that. அப்போ 625 into i power 4 because i square into i square is equal to i power 4. So i power anything will be that is equal to I, right? So 625 into I, this is the answer. So I means what, that is 625 into I means for 2 cross 2 that is 1001. So the answer will be 625 0 625, right? So this is the answer of this question. So answer is A. This type of question only they will ask, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இருக்கும். ஒன்று என்னென்னா அவங்க வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணால் கொஷின்குள்ளே இம்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை கொஷினை நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி அவங்க கேட்குற கொஷின் ஆன்சரை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கொஷின். நவ் வி வில் மூவ் வித் தட் செகண்ட் கொஷின். ஸோ தென் த செகண்ட் கொஷின் இஸ் if A matrix equal to -1 3 2 4 and it satisfies its own characteristic equation, then the matrix A power 4 minus 3A cube minus 10A square plus 3A plus 2I is of the form of. அப்போ என்ன கொடுத்துறாங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க, அது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த மேட்ரிக்ஸோட ஃபார்மை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ மேக்ஸிமம் என்னன்னா போன கொஸ்டின் என்ன பண்ணால் A power 8 ஃபார்ம் கேட்டிருந்தாங்க. ஸோ மேட்ரிக்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் A power 8 கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி மேட்ரிக்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் சம் ஈக்குவேஷன் மெத்தட்லேயே கொடுத்து இந்த ஃபார்மில் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேலே ஹாமில்டன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் என்னவோ அதுலேருந்து characteristic equation find out பண்ணணும். So characteristic equation for 2 cross 2 is lambda square minus trace of matrix into lambda. What is trace of matrix? That is sum of the diagonal element. So sum of the diagonal element is what? That is -1 plus 4, that is equal to 3. So 3 times lambda, then plus determinant of that matrix. So 2 cross 2 க்கு determinant என்னது, -1 into 4, that is -4, then minus of 2 into 3, that is 6. So -4 minus 6, that is -10, சரிங்களா? So அப்போ -10, so இந்த plus minus ஆயிரும், that is -10, that is equal to 0. This is our characteristic equation form. இதை நம்ம என்ன பண்ணணும், that is replacing with A. So A square minus 3A minus 10 into I is equal to 0. இந்த I மறந்துடக்கூடாது. எப்போ கேலே ஹாமில்டன் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணாலும் கான்ஸ்டன்ட் won't come. கான்ஸ்டன்ட் is always will coming with I. ஓகே, ஸோ இதை நான் வச்சுக்கணும். ஸோ A square minus 3A minus 10 is equal to 0. This is the observation of our equation as per கேலே ஹாமில்டன் theorem. ஸோ இந்த equation is equal to 0. ஸோ கொஸ்டின் என்ன ரைஸ் பண்ணிடுறாங்க, இந்த ஃபார்மில் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த ஃபார்ம் that I am writing here? So A power 4 minus 3A cube minus 10A square plus 3A plus 2I, right? ஸோ அப்போ இது என்ன பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷனுக்கு எனக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண சொன்னேன், ஆல்ரெடி கிளாஸ் நடத்தும் போதே சொன்னேன், இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் என்றைக்குமே நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஃபைனல் அவுட்புட் ஃபார்ம் ஆஃப் தி கேலே ஹாமில்டன் தியரம் ஈக்குவேஷன் நம்ம என்றைக்குமே கொஷினுக்குள்ளே இம்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று இன் டர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லை காமன் அவுட்டாக செப்பரேட் பண்ணி வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டு கேலே ஹாமில்டன் தியரம் படி கிடைச்ச ஈக்குவேஷன் மேக்ஸிமம் பவர் இஸ் A power 2, ஸோ A power square. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் என்னது, கொஷின் இந்த ஃபார்ம் ஆஃப் A power 4. ஸோ நான் என்ன பண்ணேன், A power 2 நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ A power 2 நான் காமனாக வெளியே எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ், ஸோ A power 2 எதுனா எடுக்கலாம், ஒன்லி இந்த டேர்முக்குள்ளே மட்டும்தான் என்னால் எடுக்க முடியும், ரைட்? ஸோ அதுக்கு மேலே என்னால் டச்சே பண்ண முடியாது, ஏன்னா தெர் இஸ் நோ A square டேர்ம். அப்போ A square டேர்மை நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ A square டேர்ம் எடுத்தால் இங்கே என்ன வரும், திஸ் இஸ் A square minus 3 into A minus 10. ஸோ A square எடுத்தால் வெறும் 10 மட்டும் வரும். ஆனால் நம்ம எழுத சொல்ல என்றைக்குமே எப்படி எழுதணும், கேலே ஹாமில்டன் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுக்கு சொல்ல கான்ஸ்டன்ட் மட்டும் தனியாக எழுதக்கூடாது. கான்ஸ்டன்ட் இஸ் ஆல்வேஸ் கம்மிங் வித் I. ஓகே, ஸோ அப்போ 10 into Iன்னு தான் நம்ம எழுதணும், ரைட்டா? கரெக்டாக எழுதுறது கரெக்டாக எழுதணும். இது எக்ஸாம்பிளில் எழுதாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறோம். கன்வென்ஷனல் ப்ரொசீஜர் இந்த ஃபார்மெட், சரிங்களா? ப்ளஸ் 3A ப்ளஸ் 2I, ரைட்? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி கொண்டு வந்துட்டேன். அப்போ எனக்கு தெரியும் A square minus 3A minus 10A is equal to 0 as per கேலே ஹாமில்டன் ப்ரொசீஜர். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன், this is equal to A square into 0 means what? This whole term will cut, that is equal to 0. So அப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ங்கிறது என்னது, only in the form of 3A plus 2I, right? So 3ங்கிறது என்னது, that is 3 times A matrix. A matrix is what? That is -1 3 2 4, -1 3 2 4, right? Plus 2 into I.
I means what? That is 1 0 0 1. We know that. So அப்ப இங்க என்ன வருது 3 உள்ள மல்டிப்ளை பண்ணா that is -3. So 3 3s are 9, then 3 2s are 6, then 3 4s are that is 12. Then plus of 2002, right? 2002. So அப்ப இத நான் ஆட் பண்ணி எழுதுறேன் சிம்பிளா மேட்ரிக்ஸ் அடிஷன். -3 plus 2 that is -1, 9 plus 0 that is 9, 6 plus 0 that is 6, 12 plus 2 that is 14. So -1 9 6 14. This is the answer. -1 9 6 14. This is the answer of this question. கேலே ஹாமில்டன் ப்ரொசீஜர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள். மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எடுக்கணும். அதை வித் ரிப்ளேசிங் ஆஃப் ஏ அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்மை வித் ஐயின் போடி இஸ் ஈக்குவல் டு 0. இந்த கிடைக்கக்கூடிய அவுட்புட் ஃபார்மை வந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷினில் எப்படி லிங்க் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன a power 2 is equal to some value கிடச்சி நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் a power 8 கேட்டிருந்தாங்க. அப்போ a power 8க்கு அது நம்பர் ஆஃப் மல்டிப்ளாக பண்ணோம். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, அது நம்ம கேட்டிருக்க கொஷின் ஃபார்மெட்டில் இதை வந்து கம்போஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இதான் கான்செப்ட். சரிங்களா? This is Cayley-Hamilton procedure. Next we are going to see about that is reduction of canonical form and quadratic form. இந்த இதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? quadratic form and canonical form இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்? So next after Cayley-Hamilton theorem we are going to see the topic called that is reduction of quadratic form to canonical form. Reduction of quadratic form to canonical form. ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் quadratic form to canonical form. Previous year TANCET questionல கேட்டிருக்காங்க. சரிங்களா? canonical form. Okay? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரெடக்ஷன் ஆஃப் குவாட்ரட்டிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வாட் இஸ் குவாட்ரட்டிக் ஃபார்ம்ங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, குவாட்ரட்டிக் ஃபார்ம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியணும், படிச்சிருப்போம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருப்போம். தட் இஸ் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 7z ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 8yz ப்ளஸ் 1y இன்டு x அப்படி இல்லை z into what? z into x is equal to 0. அதாவது என்னன்னா entire equation is having degree 2. Degree 2 equation is called as what? Quadratic form. Degree 2 means what? This is degree 2. So this is degree 2. This is degree 2. Degree order degree லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. சரிங்களா? So இதை பொறுத்தவரைக்கும் என்னது 1 power 1. So power 1 into 1 that is equal to 2. Degree 2. Entire degree 2 equation is called as what? Quadratic form of equation. இது quadratic form of equation என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு. ஸோ quadratic form of equation பொறுத்தவரை ரெண்டு ஃபார்மெட்டில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஒன்று என்னன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு quadratic form ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா quadratic form of equation கொடுத்துட்டு இதுக்கு என்ன மேட்ரிக்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ரைஸ் பண்ணும். தட் இஸ் 2 type of question. சரிங்களா? ஸோ the first type of question, the first type of setup is என்னது நமக்கு மேட்ரிக்ஸ் டு quadratic form கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். மேட்ரிக்ஸ் டு quadratic form. Matrix to quadratic form. So matrix to quadratic form is suppose I am taking the matrix that is A is equal to A11, A12, A13. Okay? A11, A12, A13. Then A21, A22, A23. Then A31, A32, A33. Right? So இதை பொறுத்த வரைக்கும் இது மேட்ரிக்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க, ஏ மேட்ரிக்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து என்னது குவாட்ரட்டிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் எனக்கு கேட்குறாங்க. குவாட்ரட்டிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? தட் இஸ் குவாட்ரட்டிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவல் டு தட் இஸ் குவாட்ரட்டிக் ஃபார்ம்ஸ் ஈக்குவல் டு வாட் தே ஆர் டெல்லிங் அஸ் a11 into x1 square, right, plus a22 into x2 square plus a33 into x3 square. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த diagonal into x1 square, இந்த diagonal இந்த element into x2 square, x3 square. இந்த x1, x2, x3 வந்து sometimes x, y, z னு மென்ஷன் பண்ணலாம். தட் இஸ் 3 வேரியபிள், அவ்வளோதான். அதை x, y, z னு மென்ஷன் பண்ணலாம், x1, x2, x3 மென்ஷன் பண்ணலாம், p, q, r மென்ஷன் பண்ணலாம். ஸோ எப்படினாலும் மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தட் இஸ் 3 வேரியபிள். அதை நான் வச்சுங்க. ப்ளஸ் a12 into 1, 2. ஸோ அப்போ x1 into x2. அதே மாதிரி a13. ஸோ அப்போ என்ன வரும்? தட் இஸ் x1 into x3.
ஸோ அதே மாதிரி A23 that is x2 into x3 that is equal to 0. This is called quadratic form of equation. ஸோ இப்படி தான் ஃப்ரேம் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஒரு quadratic ஃபார்முக்கு வந்து கம்பல்சரியாக இருக்க வேண்டிய கண்டிஷன் என்னன்னா the matrix must be a symmetric matrix. ஸோ அது ஒரு முக்கியமான கண்டிஷன். Matrix must be a symmetric matrix. Must be a symmetric matrix. Symmetric matrix na enna solli nama discuss panniyom first class la, that is A is equal to A transpose, that is equal to Aij is equal to Aji, adhaadu A12 A21 equal, A13 A31 equal, that is Aij Aji. Okay, ஸோ ஒரு எலமெண்ட் இந்த எலமெண்ட் ஈக்குவல், இந்த எலமெண்ட் ஈக்குவல், இது ஈக்குவல். இது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போது கண்டிப்பாக சிமெட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும் தான் குவாட்ரட்டிக் ஃபார்மேஷன் வந்து அக்செப்டபுள், அப்படி இல்லை நாட் அக்செப்டபுள். அப்போது ஒரு மேட்ரிக்ஸ் குவாட்ரட்டிக் ஃபார்ம் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் இட் மஸ்ட் பி ஏ வாட் சிமெட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸாக இருக்கும். சரிங்களா, A12ங்கிறது ஒன் டைம் தான் எழுதுகிறோம். A21 எழுதியிருக்கோமா இந்த ஈக்குவேஷனில் எழுதலை. ஏன் எழுதலை? பிகாஸ் A12 A21 ரெண்டுமே சேம். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் that is they are mentioning us two times இங்கே என்ன பண்ணுறாங்க 2 times, இங்கே என்ன பண்ணுறாங்க 2 times. ஓகே, ஸோ 2 times A12 x1 x2, 2 times A13 x1 x3, 2 times A23 x2 into x3. சரிங்களா, திஸ் இஸ் த ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் ஃபார்ம். ஸோ குவாட்ரட்டிக் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் A11 x1 ஸ்கொயர், A22 x2 ஸ்கொயர், A33 x3 ஸ்கொயர். ஸோ இதை பொறுத்து 2 times A12 into x1 x2, 2 times A13 into x1 x3, அதே மாதிரி 2 times A23 into x2 x3 is equal to 0. This is quadratic form of equation. இது ஃபர்ஸ்ட் டைப். ஒன்று இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், அப்படி இல்லை ரெண்டாவது கேட்டகரி என்ன இதே கான்செப்ட் தான் அப்படி இன்டைரக்டாக. ஸோ குவாட்ரட்டிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் எனக்கு கொடுத்துட்டாங்க, குவாட்ரட்டிக் ஃபார்ம் கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் கேட்பாங்க. அப்போ என்ன சொல்கிறேன், தட் இஸ் த செகண்ட் கண்டிஷன். திஸ் இஸ் குவாட்ரட்டிக் ஃபார்ம் டு வாட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இப்போ எனக்கு இது கொடுத்துருவேன், திஸ் இஸ் குவாட்ரட்டிக் ஃபார்ம், நான் அந்த குவாட்ரட்டிக் ஃபார்ம் அங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுத போகிறேன். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதுனா தட் இஸ் A is equal to மேட்ரிக்ஸ் equal to, ஸோ இங்கே என்ன எழுதணும், தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் A11. A11 என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர், ரைட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர், ரைட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர் தான் என்னது A11. ஸோ இந்த எலமெண்ட்டுங்கிறது எனக்கு என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 அண்ட் x2. இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 1/2 மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டா, 1/2 நான் என்ன பண்ணணும், 2 டிவைட் பண்ணணும். அப்படின்னா தான் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும். ஏன் இங்கே வந்து 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம், ஏன்னா இங்கே இதையும் சேர்த்து 2 தடவை எழுதியிருக்கோம். ஆனால் எனக்கு என்ன வேணும், இங்கே உள்ள கோஎஃபிஷியன்ட் மொத்தம் வேணும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2, ரைட். அப்போ ஆஃப் இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1, கோஎஃபிஷியன்ட்டை வந்து நான் சீன் மொத்தம் டினோட் பண்ணுறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2, ரைட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 இன்டு x2. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும், தட் இஸ் ஆஃப் இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x3, ரைட். ஸோ இதை மாதிரி எனக்கு என்ன வரும், x1 இன்டு x3, x1 இன்டு x3. ஸோ இந்த மாதிரி எனக்கு வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தா அப்படின்னு சொன்னால் என்னது, ஆஃப் இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தட் இஸ் 2 1 கேஸா, ஸோ x2 இன்டு x1. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன வரும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தட் இஸ் x2 ஸ்கொயர். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஆஃப் வந்துடும், ஆஃப் இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 into x3, x2 x3 ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ அதே மாதிரி இங்கே பொறுத்த வரைக்கும் ஆஃப் 2 into கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தட் இஸ் x1 x3, சரிங்களா, தட் இஸ் 3 into 1, ரைட். 3 into 1 நம்ம 1 into 3 எழுதிக்கலாம். ஏன் அப்படி எழுதுறேன், ஏன்னா போத் ஆர் சேம் நம்ம படித்தோம், தட் இஸ் சிமெட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் 3 1 நான் என்ன பண்ணிக்கலாம், 1 3 எழுதிக்கலாம், தட் இஸ் 1 3 எழுதிக்கலாம். அதேமாதிரி 1 2 இங்கே 2 1 எழுதிக்கலாம், 2 1 என்ன பண்ணிக்கலாம், தட் இஸ் 1 2 எழுதிக்கலாம், ரைட்டா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிள் கான்செப்ட் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் என்னது, ஆஃப் இன்டு தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x3 into x2, x3 into x2 நான் என்ன பண்ணலாம், 2 into 3 எழுதிக்கலாம், 3 into 2 எழுதிக்கலாம், அது என்னோட இஷ்டம். பட் இந்த ரெண்டு சேமுங்கிறது என்னோட அசம்ஷன், நான் புரிஞ்சுக்கணும் தெளிவாக, சரிங்களா. மாற்றி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. x2 into x3நாலும் x3 into x2நாலும் சேம் தான், 5 into 4நாலும் 4 into 5நாலும் சேம் தான். ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும், ஃபைனலாக தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x3 square, right. This is a matrix form. அப்போ matrix form to quadratic form, quadratic form to matrix form. ஸோ எப்படினாலும் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், சரிங்களா. இதை பொறுத்து தான் கொஸ்டின் நமக்கு ப்ரீவியஸ் இயர் டான்சர்லேயும் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. கனானிக்கல் ஃபார்ம்ங்கிறது ஒரு கன்வென்ஷனல் ப்ரொசீஜர், அதனால் அதை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இதை மட்டும் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் வித் தட் கனானிக்கல் ஃபார்ம், ரைட்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன கெனானிக்கல் ஃபார்ம். ஸோ கெனானிக்கல் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கெனானிக்கல் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் குவாட்ரட்டிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனில் உள்ள ஒன்லி ஸ்கொயர் டேர்ம், அதாவது குவாட்ரட்டிக் ஃபார்ம்னா என்னது, தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் a11 x1 ஸ்கொயர் ப்ளஸ் a22 x2 ஸ்கொயர், ரைட், a22 x2 ஸ்கொயர் ப்ளஸ் a33 x3 ஸ்கொயர் plus sum of the term into x1 x2 plus sum what x2 x3. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த எதையுமே எடுக்கல. ஏன் பவர் 1 இன்ட்டு பவர் 1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இது எடுக்கல. பவர் ஸ்கொயர் டேரெக்டாக எது இருக்கோ, பவர் ஸ்கொயர் எனக்கு டேரெக்டாக எது இருக்கோ தட் இஸ் ஓன்லி கால்ட் அஸ் வாட் கெனானிக்கல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கெனானிக்கல் ஃபார்ம் அப்படின்னா குவாட்ரட்டிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனில் உள்ள என்னது ஒன்லி ஸ்கொயர் பேராமீட்டர் இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் மொத்தம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெனானிக்கல் ஃபார்ம் சொல்கிறாங்க. ஸோ கெனானிக்கல் ஃபார்ம்னா என்னென்னு தெரிஞ்சுங்க. இதுலேருந்து கொஸ்டின் வெரி கன்வென்ஷனல் ப்ரொசீஜர், இதுலேருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, சரிங்களா. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் என்ன, சம் ஆஃப் த டேர்ம்ஸ் we need to know. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட், தட் இஸ் ரேங்க். ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நம்ம படித்தோம். ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஐகன் வேல்யூஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு வாட், தட் இஸ் நம்பர் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ தென் என்னன்னா இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ் இஸ் கால்ட் அஸ் இண்டெக்ஸ் சொல்கிறாங்க. தென் த தேர்ட் ஒன் இஸ் சிக்னேச்சர். ஆக்சுவலாக இந்த சிக்னேச்சர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுலாம் இந்த கெனானிக்கல் ஃபார்ம் மூலயமா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அது கொஞ்சம் லென்தி ப்ரொசீஜர். ஸோ அதனால் என்னென்னா அதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஐகன் வேல்யூஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு அப்ஜெக்டிவ் டைப், சரிங்களா. சிக்னேச்சர் இஸ் ஈக்குவல் டு வாட், தட் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ, நம்பர் ஆஃப் positive eigenvalue minus number of negative eigenvalue, okay. So அப்ப rankனா என்னன்னா number of eigenvalue, indexனா என்னன்னா that is number of positive eigenvalue only, signature அப்படினா number of positive eigenvalue minus number of negative eigenvalue. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படினா signature ன்னு சொல்றாங்க, சரிங்களா. சோ இப்போ நம்ம வந்து இதுல இருந்து क्वेश्चन சால்வ் பண்ணுவோம், ஓகே. ஸோ குவாட்ரட்டிக் ஃபார்ம்னா என்ன, கெனானிக்கல் ஃபார்ம்னா என்னன்னு படித்தோம், அதுலேருந்து கொஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம். த ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் ஃபைண்ட் த சிக்னேச்சர் ஆஃப் குவாட்ரட்டிக் ஃபார்ம் ஆஃப் 2xy + 2y × z + 2z × x இஸ். ஸோ இதான் கொஷின் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்னென்னா சிக்னேச்சருங்கிற கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ சிக்னேச்சருங்கிற படித்தோம், தட் இஸ் நம்பர் ஆஃப் வாட், பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ். அப்போ ஐகன் வேல்யூனா என்னன்னு தெரியணும். ஸோ ஐகன் வேல்யூ என்னன்னு தெரியும்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் நமக்கு வேணும். அப்போ குவாட்ரட்டிக் ஃபார்ம் நமக்கு இருக்குது. ஸோ குவாட்ரட்டிக் ஃபார்மில் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாற்றுறது எப்படிங்கிறது நம்ம படித்தோம். தட் இஸ் மேட்ரிக்ஸ் A is equal to what, that is coefficient of x square, சரிங்களா. ஸோ தட் இஸ் x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர்னு படித்தோம். இங்கே கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க, x y z, x1 x2 x3க்கு பதிலாக x y zன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா that is coefficient of x square, coefficient of x square is what, that is 0, coefficient of y square 0, coefficient of z square 0. So diagonal element completed. Then this is what, coefficient of x என்ன எலமெண்ட்ல இருக்கு, தட் இஸ் 2 1. அப்போ என்னது 2 1ங்க சொல்ல என்ன வரும், தட் இஸ் x × y, y × x, அதை xy ன்னு சொல்லிக்கலாம். அப்போ என்ன வரும், இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy. ஸோ இதனோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஆஃப் எடுக்கும். ஏன் ஆஃப் எடுக்கணும், ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் இதுக்கும் இதுக்கும். ஸோ இது எது, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ 2 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கோஎஃபிஷியன்ட் எடுக்கிறதுனால ஆஃப் போட்டுருவோம். அப்போ ஆஃப் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xyங்க சொல்ல என்ன வரும், தட் இஸ் 1. ஸோ அதே மாதிரி இதுக்கு எடுக்க சொல்ல என்னது, zx, x × z டேர்மில் இருக்குது. அப்போ z × x ரெண்டுமே சேம். அப்போ ஆஃப் இன்ட்டு வாட், that is coefficient of zx, that is xz. அப்போ half into 2 is equal to, that is இது 1. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணோன்னா that is 1. இந்த ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணோம், சரிங்களா, அந்த கண்டென்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்னது, ஐ நீட் டு ஃபாலோ த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார் 3x3, that is lambda cube minus trace of matrix into lambda square. Trace of matrix is what, that is 0 + 0 + 0 is 0. So 0 into lambda square, right. So அதுக்கப்புறம் எனக்கு என்ன வரும், that is plus into எல்லா diagonal elementோட மைனர் டிட்டர்மினண்ட்டை சம் பண்ணணும், சரிங்களா, இன்டு லாம்டான்னு வரும். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், this is what, this is
ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு எனக்கு வந்து மைனர் டிட்டர்மினன்ட் 0 0 1 1. அப்போ நான் என்ன பண்ணுறேன், தட் இஸ் 0 into 0 நான் என்ன எழுதியே பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 0 1 1 0 ரைட். ப்ளஸ் ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு பார்த்தோன்னா எனக்கு 0 1 1 0 0 1 1 0. தென் இந்த எலமெண்ட்டுக்கு பார்த்தோன்னா 0 1 1 0. அப்போ மூணுக்குமே 0 தான், சேம் தான். 0 1 1 0 into what, into lambda. Okay, finally minus determinant of A is equal to 0. This is characteristic equation, right? So அப்போ characteristic equation நான் என்ன படிச்சுட்டேன், நான் இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, that is lambda cube minus 0 lambda square, lambda cube minus 0 lambda square, right? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். 0 into 0 0 0 1 into 1 that is minus 1. ஸோ 0 minus 1 எனக்கு அவுட்புட் என்ன வருது, that is minus 1. அப்போ இதுக்கும் minus 1 தான், அப்போ இதுக்கும் minus 1 தான். அப்போ minus 3 times lambda, right? minus 3 times lambda, minus 3 times lambda minus determinant of A. Determinant of A is equal to 0, right? This is my characteristic equation. அப்போ determinant of A மொத்தம் நான் find out பண்ணுவோம். What is determinant of A? Determinant of A நான் நமக்கு தெரியும், that is, ஸோ இப்போ இந்த எலமெண்ட் 0 இன்ட்டு எதை பண்ணாலும் எனக்கு 0 தான். அப்போ இந்த டைம் பொறுத்து நோ ப்ராப்ளம், சரிங்களா? minus 1 இன்ட்டு, ஸோ இதுக்கு பண்ணோன்னா 1 into 0 0, then 1 into 1 1. So 0 minus 1, so this is minus 1. Then in the element க்கு பண்ணா 1 into 1 1, 1 into 0 0, அப்போ 1 minus 0 that is 1. So அப்போ plus 1 into 1. So the answer will be what, that is minus 1 minus 1, that is 1, then 1 plus 1 that is equal to 2. So determinant of that matrix is what, that is equal to 2. So அப்போ directly அதில் substitute பண்ணா, that is lambda cube. What is the equation? Lambda cube minus 0 lambda square minus 3 lambda minus determinant of that matrix minus 2 is equal to 0. இப்போ இதில் இருந்து நான் என்ன பண்ணோம், lambda cube அப்படின்னு சொல்ல, there is 3 eigenvalues will come, there is 3 eigenvalues will come, right? ஸோ 3 eigenvalue எனக்கு வரும். ஸோ 3 eigenvalue நான் கண்டுபிடிக்கணும். இதே lambda ஸ்கொயர்னா நான் என்ன பண்ணிடுவேன், ஈஸியாக என்ன பண்ணிடுவேன், நான் T மெத்தடில் போட்டு 2 eigenvalue ஃபைண்ட் அவுட் பண்ணி 3 cross 3. ஸோ அப்படின்னு சொல்ல 3 eigenvalue வரும், that is in terms of lambda cube. அப்போ நான் இதை என்ன மெத்தடில் சால்வ் பண்ணால், that is டேனா மெத்தடுன்னு சொல்லுவோம், நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல் டேஸில். அப்போ இது என்னன்னா 1, இது என்ன 0, இது என்ன -3, இது என்ன -2. இப்போ இந்த ஈக்குவேஷன், இந்த டேனா மெத்தட் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனில் ஒரு வேல்யூ லாம்டாக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணனா, ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு 0 இருக்குது, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 வரும். அப்போ நான் 1 சப்ஸ்டிட் பண்ணேன், 1 சப்ஸ்டிட் பண்ணால் தட் இஸ் 1 கியூப், சரிங்களா? அப்போ 1 -0 -3 -2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு வரல. ஸோ அதுக்கப்புறம் நான் லாம்டாக்கு பதிலாக சப்போஸ் I am telling that lambda க்கு நான் என்ன சப்ஸ்டிட் பண்றேன், that is -1 சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ -1 சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு வரும் -1 cube is equal to -1. அதுக்கப்புறம் என்னது, இது 0. ஸோ அதுக்கப்புறம் என்னது, இதை நான் பிளாக்ல எழுதுறேன். ஸோ இப்போ லாம்டாக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா -1 சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்கல. அப்போ நான் இப்போ லாம்டாக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் +1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். +1 சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு வந்து 0 கிடைக்கல. அப்போ நான் -1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். -1 cube is equal to -1. அப்புறம் இது 0, இது -3 into -1 that is equal to +3 ஆயிரும். இது -2. அப்போ 3 -1 -2 -1 -3. அப்போ 3 -3 that is equal to 0. அப்போ எனக்கு lambda is equal to -1 சப்ஸ்டிட் பண்ணால் இந்த என்டையர் ஈக்குவேஷன் எனக்கு 0 ஆகுது. ஸோ அப்போ -1ங்கிறது என்னோட ஒரு ரூட். ஸோ அப்போ -1ங்கிறது என்னோட ஒரு ரூட்டாக நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? -1ங்கிறது என்னோட ஒரு ரூட்டு. ஃபஸ்ட்டு நான் இந்த டேனா மெத்தடில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால், இங்கே நான் 0 போடணும். ஸோ இங்கே நான் 0 போட்டுட்டு நான் என்ன பண்ணால், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருது, 1 வருது. ஸோ இதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த -1க்கு வேலையே. இந்த -1 இதோட மல்டிப்ளை பண்ணால் தட் இஸ் -1. தென் இந்த 2 டேம் ஆட் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்கும், -1 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அகைன் நான் என்ன பண்ணுறேன், இதால் இதை மல்டிப்ளை பண்ணுறேன், -1 தட் இஸ் வாட், +1 போடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் -2. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் -2 கிடைக்கும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த -2 ஆட் பண்ணி நான் இங்கே எழுதுனேன். ஸோ -1 -2 தட் இஸ் ஈக்குவல் டு 2. த ஆன்சர் வில் பி 0. ஸோ அப்போ இங்கே எனக்கு 0 கிடைச்சா தான் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறது கரெக்டுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன எழுதுனேன், எனக்கு ரூட் கிடச்சிட்டு, தட் இஸ் இது டேரக்ட் ரூட்டு, சரிங்களா? அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1ங்கிறது ஒரு ரூட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது என்னென்னா
3 cross 3 நமக்கு வந்து 3 power 3 இருக்கத power 2ல நான் கன்வர்ட் பண்ணிக்கிறேன். that is the procedure of TANA procedure னு சொல்றோம். சோ அப்ப என்ன சொல்றோம் அப்படினா that is lambda square minus lambda minus 2 is equal to 0. இப்போ இத t மெத்தட்ல நான் பண்ணலாம். t மெத்தட்ல பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டு இத மல்டிப்ளை பண்ணா -2 கிடைக்கணும். ரெண்டு இத ஆட் பண்ணா எனக்கு -1 கிடைக்கணும். சோ அப்ப எனக்கு என்ன வரும்? that is 1 into 2 நான் போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் எங்கே போடணும்? இங்கே போடணும். ஸோ அப்போ எனக்கு என்ன வருது? தட் இஸ் லாம்டா ப்ளஸ் 1 ஒரு ஈக்குவேஷன் அண்ட் லாம்டா மைனஸ் 2 ஒரு ஈக்குவேஷன். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 3 கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லேருந்து 3 ஐகன் வேல்யூ கிடைக்குது. தட் இஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு -1, இங்கே லாம்டா இஸ் ஈக்குவல் டு வாட்? இதுவும் -1, இங்கே லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2, ரைட்? ஸோ அப்போ 3 ஐகன் வேல்யூ கிடைக்குது. எனக்கு என்ன கொஸ்டின்? தட் இஸ் சிக்னேச்சர். சிக்னேச்சர் மீன்ஸ் வாட்? தட் இஸ் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ மைனஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஐகன் வேல்யூ. பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ எவ்வளோ இருக்குது? தட் இஸ் 1. சரிங்களா? நெகட்டிவ் ஐகன் வேல்யூ என்ன இருக்குது? 2. ஸோ அப்போ என்னுடைய கொஸ்டின் தட் இஸ் சிக்னேச்சர். ஐ எம் டினோட்டிங் as S is equal to what? Number of positive eigenvalue that is 1 minus number of negative eigenvalue that is equal to 2. So the signature of that question is -1, right? So இது rank of the question, rank of the matrix அப்படினு சொல்லி rank of this form, rank of this quadratic form question கேட்டாங்க அப்படினு சொன்னா, so இதெல்லாம் rank of the form அப்படினு சொல்லி question கேட்டாங்க அப்படினு சொன்னா, that is rank is equal to what? Rank is equal to number of eigenvalue. Number of eigenvalue is equal to 3. so இதே இதுல questionல வந்து index of the quadratic form அப்படினு சொல்லி இதே இதுல question கேட்டாங்கன்னா, what is index of the quadratic form? indexங்கிறது என்னது? that is number of positive eigenvalue that is equal to 1. so அப்ப index equal to 1. so அப்ப question எப்படினாலும் ரைஸ் பண்ணலாம். இந்த questionல signature கேட்கலாம், index கேட்கலாம், rank கேட்கலாம். சரிங்களா? this is the quadratic form. quadratic formல இருந்து matrix form எடுக்கிறோம், matrix formல இருந்து characteristic equation. so அதை சால்வ் பண்ணி ஐகன் வேல்யூஸ் எடுக்கணும். ஸோ இந்த கொஸ்டின்குள்ள உங்களுக்கு 3x3 ஓட ஒரு ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறங்கிற கான்செப்ட் வந்துட்டு, இதே கான்செப்டை உங்களுக்கு வந்து என்னென்னா ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் சாப்டரில் இந்த மாதிரி கொஸ்டின் 3 ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுற மாதிரி கூட கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின் தட் இஸ் சிக்னேச்சர் ஆஃப் திஸ் quadratic form is what? that is -1. Next, second question, the quadratic form corresponding to the matrix that is 6 minus 2 2 minus 2 3 minus 1 2 minus 1 3 is. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு வாட் இஸ் த குவாட்ரடிக் ஃபார்ம் கேட்குறாங்க. அப்போ குவாட்ரடிக் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு ப்ரொசீஜர் தெரியும். ஒரு மேட்ரிக்ஸ்லேருந்து குவாட்ரடிக் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு குவாட்ரடிக் ஃபார்ம்லேருந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ நமக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, குவாட்ரடிக் ஃபார்ம் கேட்குறாங்க. குவாட்ரடிக் ஃபார்ம்னா என்னது? தட் இஸ் a11 x ஸ்கொயர் ப்ளஸ் a22 y ஸ்கொயர் ப்ளஸ் a33 z ஸ்கொயர், a33 z ஸ்கொயர், x1 y1 x1 x2 x3 ஸ்கொயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம், xyz அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ கொஸ்டினில் எப்படி கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் a11 x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் xyzங்கிற ஃப்ரேமிங்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? தென் ப்ளஸ் 2 into a13 a what this is what a21 அப்படி இல்லை a12, இந்த ரெண்டுமே சேம் சிமெட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னு சொன்னோம். ஸோ அப்போ நான் என்ன எடுக்கிறேன்? a12 எடுக்கிறேன். தட் இஸ் a12ங்கிறது சொல்ல x into y ப்ளஸ் 2 into a13 எடுக்கிறேன். தட் இஸ் x into z ப்ளஸ் 2 into a23 எடுக்கிறேன். தட் இஸ் 2 3. ஸோ அப்போ y into z, ரைட்? ஸோ அப்போ xy yx xz zx அப்புறம் yz zy. ஸோ எல்லா டைமுமே வந்துட்டு ரெண்டு டைம் வரனால 2 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ a11ங்கிறது எனக்கு என்னது? தட் இஸ் 6. ஸோ அப்போ 6 into x ஸ்கொயர் ப்ளஸ் a22ங்கிறது என்னது? தட் இஸ் 3. ஸோ 3 into y ஸ்கொயர் ப்ளஸ் a33ங்கிறது என்னது? தட் இஸ் 3. ஸோ அப்போ 3 into z ஸ்கொயர் ப்ளஸ் 2 into what? a12 into xy a12 a21 ரெண்டுமே எனக்கு both are same. ஸோ அதான் சொன்னேன், ஒரு குவாட்ரடிக் ஃபார்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தட் மேட்ரிக்ஸ் should be a must be a என்னதுன்னா சிமெட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸாக இருக்குன்னு சொன்னால் -2 -2 இது 2 2 இது -1 -1 சேம், ரைட்? ஸோ அப்போ இது எடுத்தாலும் சரி இது எடுத்தாலும் சரி both are same. அப்போ எனக்கு என்ன அப்படின்னா a12 எடுத்தாலும் சரி a12 எடுத்தாலும் சரி a21 எடுத்தாலும் சரி பிரச்சனை இல்லை. ஸோ -2 times. ஸோ அப்போ என்ன வரும்? 2 into -2 that is -4 into what? -4 into x into y, ரைட்? ஸோ அதே மாதிரி இதுக்கு இதுக்கு எடுக்க சொல்ல என்ன வரும்? a13 எனக்கு என்னது? 2. ஸோ இதை 2 times மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ என்னது? ஏன்னா 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 time பண்ணால் என்ன வரும்? 2 2s are 4. ஸோ அப்போ ப்ளஸ் 4 into x into z, ரைட்? ஸோ ஃபைனல் ஒன் இஸ் வாட்? 2 times a23 எனக்கு இது a23 இது a32 இது both are same. அப்போ என்னது? 2 times -1 that is -2 into what?
y into z. So this is the quadratic form, right? This is the quadratic form. That is what? 6x square, what? 6x square plus 3y square, 6x square plus 3y square plus 3z square plus what? Sorry, minus 4xy. So plus 4xz minus 2yz. So this is the quadratic form for this equation. சரிங்களா? இதே இது in terms of x1 square னு சொல்லலாம். 6x1 square plus 3x2 square plus 3x3 square minus 4x1x2 plus 4x1x3 minus 2x2x3. ஸோ எப்படின்னு டினோட் பண்ணலாம், எப்படினாலும் டினோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? திஸ் இஸ் குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்ம். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து குவாட்ராட்டிக் ஃபார்ம் எப்படின்னு கேட்பாங்க, குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை விட்டோம் அப்படின்னா ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ், ஸோ அதே மாதிரி சிக்னேச்சர் இண்டெக்ஸ், ஸோ இதை டிபெண்ட் பண்ணி கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் என்னெல்லாம் படித்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் பேசிக் கிளாஸ் படித்தோம், அப்புறம் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் படித்தோம், ஸோ அதுக்கப்புறம் சிஸ்டம் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை பற்றி படித்தோம், ஸோ அதுக்கப்புறம் ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார்ஸ், அப்புறம் கேலே ஹாமில்டன் தியரம், ஃபைனலாக ரெடக்ஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்ம். ஸோ இவ்வளோ கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கோம். ஸோ மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். நல்லா படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கூடிய சீக்கிரம் வரும். இப்போ வருமா அப்போ வருமா ஆசிலேஷன் ஆக வேண்டாம். ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க. ஒரு போஸ்டிங் இருந்தாலும் அந்த ஒரு போஸ்டிங் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற எய்ம் மொத்தம் இருக்கணும். வேறு யாரு கூடயும் நம்மளை கம்பேர் பண்ணாதீங்க. சரிங்களா? தட் இஸ் அ ஃபஸ்ட்டு மோஸ்ட் திங். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா வேறு யாரையுமே நம்ம பார்க்கக்கூடாது. 100 மார்க்னா 100 மார்க் நான் எப்படி வாங்குறது, அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தவங்கள பார்த்தாலே நம்ம தோற்றுருவோம். அதனால் யாரையுமே பார்க்கக்கூடாது, கம்பேர் பண்ணால் நம்மளால் படிக்கவே முடியாது. ஸோ அதனால் பி ப்ரிப்பேர் வித் யுவர் ஓன் கன்சர்ன். நீங்கள் வேறு யாரையுமே கன்சிடர் பண்ணாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கம்பல்சரி அவங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.